ஏன் அவர் வந்து இப்ப கரூர் போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி. அவர் ஒன்றும் பிக்னிக்கு போகலங்க கரூருக்கு. பெரம்பூருக்கு அவர் வந்து இன்னும் போகல அப்படின்ற விமர்சனம் இருக்கு. ஆனா கரூருக்கு போறாரு. கோர்ட்ல இந்த மாதிரி செருப்படி வாங்கிட்டு வந்திருக்காங்க திமுக. செந்தில் பாலாஜி வந்து இப்பவும் வந்து தொடர்ந்து தாவேக எம்எல்ஏக்கள் வந்து பேரம் பேசுற மாதிரி. நாங்கள் அனுமதித்த நேரத்தில் தான் விஜய் பேசினார். ரெக்கார்டு இருக்கு. எங்கப்பா உங்க அப்பாவை காணாமன்ற மாதிரி கரூர் லோக்கல் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்போலியோ தான் இதுக்கெல்லாம் காரணம். முகத்துல கரிய தானே பூசி இருக்கு நீதிமன்றம். அவர் 38 மாவட்டத்துக்கு போய் டிஎம்கே கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணியிருப்பாரு. காவல்துறை தான் இங்க இருந்த ஆபத்து, உங்க உயிருக்கே ஆபத்துன்னு மிரட்டினாங்க. திமுக வந்து உச்ச நீதிமன்றத்துல போய் பேசி நேற்று பொட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்களே. கரூர்ல 41 பேர் இறந்தது தற்செயலான விபத்து இல்ல, அது ஒரு சதி செயல்ன்றது என்னை போன்றவர்கள் துவக்கத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். நம்பிக்கை மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு சி.கே. மதிவாணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். முதலமைச்சர் வந்து கரூர் செல்றது வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகுது. ஏன் அவர் வந்து இப்ப கரூர் போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு முன்னாடியே வந்து திருச்சி போயிருந்தாரு, திருச்சி கிழக்கு நன்றி தெரிவிக்க போறாரு. ஆனா அப்பவே கரூர் போயிருக்கலாம், ஏன் இப்ப கரூர் போறாரு அவரு அப்படின்ற விமர்சனங்கள் வைக்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க சார்? முதலமைச்சர் வந்து மாநிலத்தின் எந்த பகுதிக்கும் எந்த ஊருக்கும் எப்போ வேணாலும் போகலாம். அவருக்கு ஒன்றும் டைம் யாரும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அவர் ஒன்றும் பிக்னிக்கு போகலங்க கரூருக்கு. கரூருக்கு போகிறாருன்னா அங்கே செய்ய வேண்டிய கடமைகள், நிறைவேற்ற வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. இப்போ அதுக்கெல்லாம் வந்து ஏற்பாடுகள்லாம் பண்ணாமல் அவர் பிக்னிக்னால் இன்றைக்கி நைட் கிளம்பி நாளை காலைல போயிட்டு வரலாம். அவர் வந்து அங்கே மரணம் அடைந்த குடும்பங்களுக்கு வந்து இது பண்ண வேண்டியிருக்கு, அஞ்சலி செலுத்தணும், அவங்கள சந்தித்து ஆறுதல் செலுத்தணும். அஃபிஷியலாக கலெக்டர் ஆஃபீஸில் அதுக்கான வேலைகள்லாம் பண்ணோம். ரெண்டாவது, அந்த குடும்பங்களுக்கு கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் கவர்மெண்ட் கொடுக்கலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கு. அதுக்கு நம்ம கேபினெட்லலாம் அப்ரூவல் பண்ணியிருக்கணும்ல. அப்போ அந்த தயாரிப்புகள், அப்புறம் அப்படி முடிவு எடுத்துட்டாங்கன்னா போய் எல்லாரையும் கூப்பிட்டு ஒருத்தராக கொடுக்க முடியாது. அவங்க யார் லீகல் யார், அவங்கள வேலை செய்கிறதுக்கு விருப்பம் உள்ளவர்கள் யார் அந்த குடும்பத்தில், அப்புறம் அவங்களுக்கு வேலை செய்கிற வயசு இருக்கா, என்ன கல்வி தகுதி, இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணோம். இதெல்லாம் இந்த பேக்ரவுண்ட் வேலைலாம் பண்ணுறதுக்கே மாதக்கணக்காகும். உங்களுக்கு அரசு நிர்வாகம் எப்படி நடக்குது, கவர்மெண்ட் மிஷினரி எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த நேரத்தில் தான் இதெல்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் அவர் புறப்படலாம், எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட், நம்ம போனால் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா அதுக்காகத்தான் இந்த தேதி. பெரம்பூருக்கு அவர் வந்து இன்னும் போகலை அப்படின்ற விமர்சனம் இருக்குது. ஆனால் கரூருக்கு போகிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே கரெக்டு தான். ஆனால் வந்து அரசியல் விமர்சனத்தோடு இதை வந்து அணுகிறாங்களே சார். அப்போது அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். அப்போது வந்து கரூரில் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்து சேர்றாரு, அதுக்கப்புறம் தான் முதலமைச்சர் அங்கே போகிறாருன்னு ஒரு அரசியல் பார்வையோட முன்வைக்கப்படுது. அதாவதுங்க, விமர்சனம் பண்ணணும்னு முடிவு எடுத்தவங்களை வந்துங்க நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க இப்போ போகலன்னா இன்னொரு நாளைக்கு போனதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதாவது நீங்கள் கூட ஒரு கேள்வி கேட்டீங்க, பெரம்பூருக்கு போகலையே அப்படின்னு. அவர் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க போலங்க, வேட்பாளராக போல, எம்எல்ஏவாக போல. அவர் ஒரு முதலமைச்சராக கரூருக்கு போகிறாரு. ஏன் கரூருக்கு போய் இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்குன்னா, கரூரில் 41 பேர் இறந்தது தற்செயலான விபத்து இல்லை, அது ஒரு சதி செயல்ன்றது என்னை போன்றவர்கள் துவக்கத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ரைட். இப்போ சிபிஐ உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலில் அதை பற்றி விசாரிச்சிட்ருக்காங்க. அப்போ அதில் நம்ம கருத்து சொல்வது என்பது உகந்ததாக இருக்காது. அதனால் நம்ம அதை பற்றி எதுவும் கருத்து சொல்ல. ஆனால் எல்லாருக்கும் தெரியும், இந்த 41 பேர் இறந்ததற்கு இட் வாஸ் எ ஃபெயிலியர் ஆஃப் தி கவர்மெண்ட் மிஷினரி, நாட் கவர்மெண்ட். முக ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின்லாம் நான் சொல்லணும்னா சொல்லலாம். ஹோம் போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தது, போலீஸ் மந்திரியாக இருந்தது திமுக ஆட்சியில் ஸ்டாலின் தான். அவர் தான் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னு கூட என்னால் சொல்ல முடியும். ஆனால் நான் அதெல்லாம் சொல்ல. கவர்மெண்ட் ஃபெயிலியரால் தான் இது நடந்தது. ஏன் கவர்மெண்ட் ஃபெயிலியர்னால் என்னன்னா, அங்கே இருக்கிற எஸ்பி, அங்கே இருக்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அங்கே இருக்கிற மற்ற இன்டெலிஜென்ஸு, இது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிருக்குது. ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். தேவர் ஸ்டாப்டு ஃப்ரம் ஆக்டிங். இப்போ ஒரு குறுகலான இடத்த கொடுக்குறாங்க வேலுசாமிபுரத்தில்,
போலீஸு. அவங்க கேட்கல அதை. அவங்க வேற இடத்த தான் 3 இடம் கேட்டாங்க. அந்த மதியழகன், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர். ஆனால் போலீஸு அதெல்லாம் கொடுக்க முடியாது. இந்த இடம் தான், இங்கே தான் நீங்கள் மீட்டிங் போடணும், இல்லைன்னா எய்தர் யூ டேக் இட் ஆர் கோ, வேற எங்கேயும் பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு ஆணவமாக பேசுகிறாங்க. இந்த ஆணவத்துக்கு பின்னால் அதிகாரிகள் இல்லை. பின்னால் கரூர் லோக்கல் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி, மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ தான் இதுக்கெல்லாம் காரணம். அவருடைய ஆட்டத்தை இவங்கெல்லாம் ஆடனதால தான் இன்னைக்கு இந்த விபத்தோ இன்சிடெண்ட்டோ ஆக்சிடெண்ட்டோ ஏதோ ஒரு நிகழ்வு நடந்து 41 உயிர்கள் பலியாயிடுச்சு. இப்போ இந்த வேலுசாமிபுரத்தையே அவங்க தொந்தரவு பண்ணி தலையில் கட்டினாங்க. சாதாரணமாக நீங்கள் கேட்குற 3 இடத்துல தானேங்க ஏதாவது ஒரு இடம் கொடுக்கணும். பாதுகாப்பு ஏற்பாடு பண்ண வேண்டியது போலீஸ் கடமை இல்லையா? இப்போ வர்றது ஒரு விவிஐபி, எவ்வளோ பேர் வருவாங்கன்றது திடீர்னு கரூருக்கு வந்தார்னா அது எங்களுக்கு தெரியாமல் போச்சுன்னு சொல்லலாம். அவர் அதுக்கு முதல்ல 7-8 சனிக்கிழமைகளில் திருவாரூர், திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் எல்லா ஊர்லேயும் போயிட்டு நாமக்கல்ல போயிட்டு வர்றாரு. ஸோ தமிழ்நாட்டில் தமிழ் படிக்க தெரிஞ்சவனை எல்லாருக்கும் தெரியும். விஜய் அங்கே வராருன்னா பெரும் கூட்டம் காலையிலேயே கூட்டிடுது. அப்போ இந்த டைமிங்லாம் மாற்றி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் இங்கே பாருங்க, அந்த காக் அண்ட் புல் ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. கோர்ட்லேயே அவர் சொன்னார். கோர்ட்லேயே வந்து போலீஸ் சொல்லிச்சு, நாங்கள் அனுமதித்த இடத்துல நாங்கள் அனுமதித்த நேரத்தில் தான் விஜய் பேசினார்னு ரெக்கார்டு இருக்கு. போலீஸ் வந்து இரவு செப்டம்பர் 27 பிற்பகல் 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், இரவு 10 மணி வரைக்கும் தான் டைம் கொடுத்தாங்க. அவர் 7:30 மணிக்கு அங்கே போய் 8:15 கிளம்பிட்டார். ஸோ அனுமதிக்கப்பட்ட இடத்தில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் தான் அவர் போனாரே தவிர அவர் வந்து எந்த சட்டத்தையும் மீறலை, எந்த விதியும் மீறலை. இவர் முதலமைச்சர் வந்து அவரை அடிச்சு விட்டார் சட்டமன்றத்தில். இவர் லேட்டாக போனார்னு என்ன எந்த நேரத்துக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்க? ஒருவேளை அவர் 2:45 போயிருந்தா அப்போ என்ன சொல்லுவீங்க தெரியுமா? அவருக்கு அனுமதிக்கப்பட்ட நேரம் 3 மணிங்க, அவர் 2:45 வந்து பேசிட்டு போனதால் தாங்க பிரச்சனைன்னுவீங்க. அவர் 10:15 போயிருந்தாருன்னு வச்சிங்களேன், இவர் வந்து 10 மணி வரைக்கும் தாங்க அவருக்கு அனுமதி, சட்டத்தை மீறி அனுமதி மீறி வந்துட்டாருங்கன்னுவீங்க. போலீஸை பொறுத்தவரையில் அவங்களுக்கு வந்து அவங்க அந்த ஆளுங்கட்சி அன்னைக்கு திமுகவினுடைய லோக்கல் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி இழுத்த இழுப்புக்கு ஆடினாங்க. அதனால தான் தே ஃபெயில்டு. அதுக்கான கூட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, எவ்வளோ பேர் வருவாங்கன்னு முன்னெச்சரிக்கையாக இன்டெலிஜென்ஸ் கேதரிங் பண்ணுறது, எல்லாத்துக்குமே ஃபெயிலியர் ஆச்சு. டெலிபரேட் ஃபெயிலியர்னு ஒன்றா சொல்லுவேன். ஓகே, செந்தில் பாலாஜி வந்து இப்போவும் வந்து தொடர்ந்து தாவேக எம்எல்ஏக்கள் வந்து பேரம் பேசுற மாதிரி ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. இப்ப செந்தில் பாலாஜிவே கொஞ்ச நேரத்துல அவருடைய முன்ஜாமீன் மனு ஹைகோர்ட்ல வரப்போகுது. அந்த கேஸை விடுங்க, அவரை நம்ம அது இது வேற அது வேறங்க. இப்ப முதலமைச்சர் வந்து கரூருக்கு போகக்கூடாது, அவங்கள சந்திக்க கூடாது, அவங்களுக்கு நிதி உதவிகள் வழங்கக்கூடாது, நிவாரணம் நடத்தக்கூடாது, கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கக்கூடாதுன்னெலாம் போய் திமுக வந்து உச்ச நீதிமன்றத்தில் போய் பேசி நேற்று கொட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்களே. முகத்தில் கரியை தானே பூசி இருக்கு நீதிமன்றம். சீஃப் மினிஸ்டர் எங்கே போனோம் எப்போ போனோன்றதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு முடிவு பண்ணோன்னு நினைக்கிறீங்களா? அவங்க அரசியல் பேசினா நீங்கள் திருப்பி அரசியல் பேசிட்டு போங்க. சிஎம் என்ன பேசணுன்றத நீங்கள் என்ன அவருடைய கருத்து சுதந்திரத்தை, அவருடைய பேச்சு சுதந்திரத்தை நீங்கள் பறிக்க பார்க்குறீங்களா? இது வந்துங்க டயபாலிக்கல் பிளானுங்க. என்னன்னா, இந்த ஒரு விசிட்டை வச்சுக்கிட்டு அவங்க என்னெல்லாம் அவர் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை பண்ணாமல் தடுக்கணும். இந்த சம்பவத்தை பற்றி அவர் பேசிடக்கூடாது. ஏன்னா அவர் பேசினார்னா பல உண்மைகள் வெளியே வரும். முன்னாலே விட இப்போ அவருக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குது, இன்புட் இருக்குது. கரூரில் இருக்கிற போலீஸ்காரனே சொல்லுவான். அப்போ சொல்லாதவன்லாம் இப்போ வாயை திறந்திருப்பான். ஸோ இப்போ மிஸ்டர் விஜய் பேசினாருன்னா ரொம்ப பெரிய டேமேஜ் ஆகும் திமுகவும் தான். அவர் அதை பற்றி பேசக்கூடாது, அவர் வாயை தரக்கூடாது, கூட தடை பண்ணுறாங்க. டைவர்ட் பண்ணல, தடை பண்ணுறாங்க. அங்கே ஒரு இடைத்தேர்தல் வரப்போகுதுன்றாங்க. ஏன் 7 இடத்துல தான் இடைத்தேர்தல்? அப்போ 7 இடத்துலையும் முதல்வர் பேசக்கூடாதா? ஒரு தேர்தல்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த இது பண்ணுவான், ஒரு ரூல் போடுவான். அந்த டைமில் தான் யாரும் அரசு பயணம் போகக்கூடாது, முதல்வர்கள் அமைச்சர்கள்லாம் போய் அங்கே புதிய திட்டங்கள்லாம் கோட் ஆஃப் கான்டக்ட்னு வந்துடும்.
அப்போ என்ன பேசிட்டு இருக்காங்க, இன்னும் தேதியும் அறிவிக்கல. ம். இடைத்தேர்தல்களே நடக்குமான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் கரூருக்கு போகக்கூடாது. இவங்க ஆட்சியில் இருந்த வரைக்கும் அதை தடுத்தாங்க, அவருக்கு அனுமதியே கொடுக்கல. ஒரு பக்கம் அனுமதி மறுத்துருவாங்க, இன்னொரு பக்கம் அவர் பஸ்ஸில் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து மகாபலிபுரத்தில் உதவி பண்ணா பாருங்க என்ன மனிதாபிமானம் இல்லை. இறந்தவங்க வீட்டுக்கு தானேங்க போனோம், இவர் இருக்கிற இடத்துக்கு வர வைக்கிறாரு. பண்ணையார்த்தனம். நாங்கள் ம். மக்களுக்கு எல்லாம் தெரியுங்க, அவர் வரதான் நினைச்சாரு. அதே போல் அந்த சம்பவம் நடந்த அந்த இரவு அவர் தங்க தான் நினைச்சாரு. ம். ஆனால் காவல்துறை தான் இங்கே இருந்த ஆபத்து, உங்கள் உயிருக்கே ஆபத்துன்னு மிரட்டினாங்க. ம். நீங்கள் உடனே போயிடுங்க. ஆனால் திமுக காரன் பூரா வந்தான் கூட்டம் கூட்டமாக, துபாயிலேருந்து உதயநாத் உட்பட. See, that was a deliberate attempt to stop Mr. Vijay's campaign further. ம். அதன் நோக்கம் என்னன்னா இதுதான், விஜயை முடக்கிடணும். ம். ஏன்னா அவங்க பார்த்த அந்த 7-8 மாவட்ட பயணத்திலேயே பெரிய அளவுக்கு ஆதரவு இருக்குது. ம். அவர் அப்படியே விட்டோம்னு வச்சுங்க, ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர் 38 மாவட்டத்துக்கு போய் ம். டிஎம்கேவை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருப்பாரு. ம். ஓ, இந்த 108ன்றது 178 இல்லை 208 ஆயிருக்கும். ஓகே. அப்போ அதில் அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அவரை ஒரு 3-4 மாதம் இம்மோபிலைஸ் பண்ணி ம். அவருடைய பிரச்சாரத்தை முடக்கி, அவர் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே பிரச்சனைன்ற மாதிரி கிளப்பி நரேட்டிவ் செட் பண்ணி, ம். அதில் பொலிட்டிக்கல் கெயின் யார் இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி 59 வரும்? ம். See, this is the handy work of DMK. ஓகே. அதனால் அவங்களுக்கு இப்போ திரும்ப வந்து அவர் கரூருக்கு வருந்தா உண்மைகள் வெளியாகும். அவர் பேசுவார், எங்கப்பா உங்கள் அப்பாவை காணாமன்ற மாதிரி சட்டமன்றத்தில் பேசுன மாதிரி கரூரில் வந்து ஏதாவது பேசிட்டு போயிடுவார். ம். அது இவங்களை ரொம்ப டேமேஜ் ஆகிடும். ஆகவே தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடினாங்க. ம். இல்லைன்னா ஒரு முதலமைச்சர் எந்த ஊருக்கு போய் என்ன பேசணும்னு எந்த கோர்ட்டுங்க தீர்மானிக்க முடியும்? ம். அதில் ரொம்ப விஷமத்தனமான வேண்டுகோள் என்னன்னா, இதெல்லாம் சொல்லிட்டு அந்த சிபிஐ வழக்கு இருக்கு இல்லையா, ம். அந்த வழக்கில் எங்களை இம்ப்ளீட் பண்ணுங்க, எங்களை ஒரு பார்ட்டியான்னு சொல்லி அது ஒரு கோரிக்கை இருக்கு. ம். நேத்து கூட போய் கம்ப்ளைண்ட் உங்களை எதுக்கு இம்ப்ளீட் பண்ணணும்னு கேட்டார் அவர். நீதிபதி நேற்று ரொம்ப நல்லா தரோவாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் டிஎம்கேவுடைய கேம் பிளான். ம். நேற்று கூட நேத்து ஆர்எஸ் பாரதி மறுபடியும் சிபிஐல போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த வில்சன் எம்பியா வேற ஆயிட்டாரு, மூத்த வழக்கறிஞர். ம். கோர்ட்டில் இந்த மாதிரி செருப்படி வாங்கிட்டு வந்திருக்காங்க திமுக. ம். அதை வாபஸ் வாங்கிக்கிறோன்னு சொல்லி திருப்பி வாங்கிட்டு வந்து, இல்லைன்னா நான் தள்ளுபடி பண்ணிடுவேன்னாரு, ம். டிஸ்மிஸ் பண்ணிடுவேன்னாரு. ரொம்ப மரியாதையாக வாபஸ் வாங்கிட்டார். ஆனால் வில்சன் வெளியே வந்து செய்தியாளர்கிட்ட பேசுகிறாரு, இல்லை நீதிமன்றம் வந்து ஆதவ் அர்ஜுனா மீது கோர்ட் அவமதிப்பு வழக்கு அது தனியாக எடுக்க சொல்லிட்டாங்க. ம். ஏன் உன்னை வந்து பெட்டிஷனையே உன்னை டிஸ்மிஸ் பண்ணுவேன்னு துரத்தியிருக்காங்க. ம். இப்போ கீழே விழுந்தாலும் மீசையில் மண்படலன்னு பேசுறதுல திமுக காரங்க எக்ஸ்பர்ட்டுன்னு வச்சிங்களேன். ம். அதனால் நேற்று அவங்களுக்கு வந்து சரியான அடி தாங்க. அது வந்து நீதிமன்றத்தில் வாங்கினாங்க அடி, மக்கள் மன்றத்தில் எப்போ வாங்கிட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லை, தொடச்சி போட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. ஓகே. இப்போ தமிழ்நாட்டில் ஆளுநர் வந்து ஆய்வு பண்றாரு. ஏதாவது ஒன்றா நீங்கள் ஆளுநர் மாளிகையில் சொல்லுங்க, நான் வந்து முதலமைச்சர் சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்றாரு. இது வந்து ஒரு புதிய நடைமுறையா இருக்கு சார். இது நாள் வரைக்கும் அந்த மாதிரி இருந்ததில்லை. ஏன் வந்து இது முதலமைச்சரோ மற்ற அமைச்சர்கள் யாருமே வந்து கண்டிக்கவே இல்லை சார்? ஏன் தப்பாக சொல்கிறீங்க? சிடி நிர்மல்குமார் அடுத்த நாளே கடுமையான கண்டன அறிக்கை விட்டார். ம். ஆளுநருக்கு வந்துங்க ஆய்வு செய்கிற அதிகாரம் இருக்குங்க எல்லா காலகட்டத்திலையும். ஆனால் அவங்களுக்கு அதை பாரு ஃபர்தராக ஆய்வு பண்ணி என்ன பண்ணுவாங்க, ம். அங்கே நோட் பண்ணுறாங்க. ஒரு ஆய்வுனா இன்ஸ்பெக்ஷன் தானே, ம். அங்கே பல குறைகளை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, வீட்டில் போய் படுத்துக்குவாங்களா ராஜ்பவனில்? ம். அதை வந்து செயல்படுத்துகிற அதிகாரம் அவங்களுக்கு இல்லை. ம். ஆமாம். ஆய்வு பண்ணலாம், ஆனால் அதனுடைய சரி பண்ணுற அதிகாரமோ ஆணையிடும் அதிகாரமோ அவங்களுக்கு இல்லை. அரசுக்கு தான் தெரியும். அரசுக்கு தெரிவிப்பாங்க, ம். நான் அங்கே போயிருந்தேன், மதுரையில் வைகை நதி ரொம்ப பாழ்பட்டு இருக்கு, ம். மக்கள் என்னை சந்திச்சாங்க, இதை சரி பண்ண முடிஞ்சு பாருங்க ம். அப்படின்னு அவர் வைக்கலாம் கோரிக்கை. ம். இதுதான் கவர்மெண்ட். ஆளுநர் என்பவர் ஆட்சியின் தலைவருங்க, அவர் செரிமோனியல் ஹெட்டு தான், அலங்கார பதவி தான். ஆனால் அவர் சுயேட்சா செயல்பட முடியாது. ம். அவர் எப்படி செயல்படணும்னு கான்ஸ்டியூஷனல் தான், ஆன் த அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ம்.
அமைச்சரவையினுடைய ஆலோசனையின் பேரில் தான் கவர்னர் செயல்பட முடியுமே தவிர ம். தன்னிச்சையா மக்கள்லாம் என்கிட்ட வாங்க, நான் ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன், குறை போடுங்க, ம். நான் சரி பண்றேன்லாம் பேசுறதெல்லாம் சிறுபிள்ளைத்தனம். ம். ரெண்டாவது ஆர்லேக்கர் வந்துங்க அதிக பிரசங்கி. எப்படி சொல்றான்னா, 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வந்தது, ம். யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை, சிங்கிள் பார்ட்டி யாரும் மெஜாரிட்டியில், ஹங் அசம்பிளி தொங்கு சட்டசபை வந்துடுச்சு. தொங்கு சட்டசபை வந்துடுச்சுன்னா என்ன மாதிரி கையாளணும்னு இதுக்கு முன்னால் மரபுகள் இருக்குது, பல மாநிலங்களில் இருக்குது, கோர்ட்டு தீர்ப்புகள்லாம் இருக்குது. என்ன செய்யணும்னா, யாருக்கும் பெரும்பான்மை இல்லைன்னா லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டியை கூப்பிடணும். கவர்னர் கூப்பிட்டு ஒரு வாரம் 10 நாள், அது அவருடைய டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் சட்டமன்றத்தில் உங்கள் பெரும்பான்மை நிரூபிங்கன்னு சொல்லணும். அவங்க நிரூபித்தா ஓகே, நிரூபிக்கலைன்னா அடுத்த ஆள் நெக்ஸ்ட். எக்ஸாஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆட்சி அமைச்சாகணும் தேர்தல் முடிஞ்ச உடனே. சப்போஸ் லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டிக்கு 108 இருக்குது, ப்ரீ போல் அலையன்ஸ் இருக்குது, டிஎம்கே ப்ரீ போல் அலையன்ஸ் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி, அதுக்கு 120 இருக்குதுன்னு சொன்னால் 118 அங்க அசம்பிளினா 110 இருக்குதுன்னு வச்சு, இது 108 டிவிக்கு, டிஎம்கே அலையன்ஸ் 110னா டிஎம்கே அலையன்ஸ் தான் முதல்ல கூப்பிடும். இதுதான் மரபு. ஆனா இவர் என்ன பண்ணாரு, 9ஆம் தேதி வரைக்கும் என்ன இழுன்னு இழுத்தாருன்னா, 118 என்கிட்ட காட்டுங்க, சப்போர்ட்டை காட்டுங்க, ஐ வில் நாட் அலோ ஹார்ஸ் ட்ரேடிங்னாரு. குதிரை வியாபாரத்தை தொடங்கினவரே அவர் தான். இவங்கெல்லாம் இப்பதான் பேசிட்டு இருக்காங்க. ஆளுநர் தான் முதல்ல இதை தொடங்கி வச்சார். இந்த வார்த்தையை ஆமா, குதிரை வியாபாரத்தை நான் தடுக்கணும், அதனால எனக்கு காட்டுங்க, ஷோ மீ யுவர் சப்போர்ட்னாரு. தேவையே இல்லை. அது 118 நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டமன்றம் தான். அதுல அவர் நிரூபிச்சார, 144 காட்டினார. அதனால ஆனா ஒண்ணு, அர்லேக்கர் 5 நாள் அவரை டெய்லி வர வச்சு இழுத்தடிச்சு 118 இல்லை 120 பேர் ஆதரவு அவர் காட்டின பிறகுதான் அவரை அழைப்பு விடுத்தார். இதுவே அதிக பிரசங்கிதானம். அதனால நார்மலாவே ஆளுநர்கள் வந்து they will act as an agents of the central government. ஆனா இப்ப தாவேகா அவங்களை அந்த மாதிரி தான் வச்சிருக்கு, அப்படிதானே சார்? தாவேகா அதே மாதிரி அதே பார்வையில தான் அணுகுறாங்க. ஆளுநர் பதவியே ஒழிக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்தது தாங்க, தீர்மானம்லாம் நிறைவேற்றிருக்காங்க. அதுதான் தாவேகாவின் நிலைப்பாடு வந்து ஆளுநர் பதவி தேவையில்லை. அது ஆங்கிலேயன் காலத்துல இருந்த ஒரு பழக்கம். இன்னைக்கு அது தேவையில்லை. ஆனா இப்ப இருக்கிறார அழிக்கிற வரைக்கும் ஒழிக்கிற வரைக்கும் அந்த பதவியில ஒருத்தன் உட்காந்துட்டு இருந்தா நம்ம ஒழியணும்னு விரும்புறோம். ஆனா அது ஒழியில இருக்குதுன்னா அதுக்கு உண்டான மரியாதை கொடுத்தாகணும். அதை நம்ம வந்து ரெஸ்பெக்டா நடத்தி தானே ஆகணும். ஓகே, இப்போ தாவேகா வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் கூட்டணியை வந்து நம்புறதில்லை, ஏற்கனவே இப்போ ஆதரவு கொடுத்துருக்கக்கூடிய கூட்டணி நம்புறதில்லை. அதனால தான் வந்து அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இங்கே வரதை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஒரு இடைத்தேர்தலை வச்சு அந்த 108 118 மாற்றி தனக்கான தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு விஜய் முயன்றுக்கிட்டே இருக்கிறாரு. அதனால தான் இந்த குதிரை பேரம் நடக்குதுன்ற விஷயங்கள்லாம் வெளியில் சொல்லப்படுது. இப்போ ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி கரூர் அங்கே இடைத்தேர்தல் இருக்குது, அதனால விஜய் போகிறாரு. திருச்சி கிழக்கில் வந்து அன்பில் மகேஷ் போட்டியிலான்னு சொன்னதுனால அங்கே பள்ளிக்கல்வித்துறையோட ஊழல்லாம் வந்து இவங்க வெளியில் வந்து சொல்கிறாங்க. இப்படி வந்து இடைத்தேர்தல்கள் இல்லை, பள்ளிக்கல்வித்துறையில் ஊழல் நடந்தால் அதை வெளியே சொல்லக்கூடாது. இல்லை, அதெல்லாம் வந்து எப்படி பிளான் பண்ணி சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் சொல்லாமல் பிளான் பண்ணி அந்த நேரம் பார்த்து சொல்கிறாங்க அப்படின்ற பிளானிங்கே தேவையில்லைங்க. ஒரு ஆட்சி மாறுது, முந்தைய ஆட்சியில் கஷ்டப்பட்டவன் லஞ்சம் கொடுத்து அவஸ்தப்பட்டவன்லாம் புது ஆட்சிக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இப்போ புதிய மினிஸ்டரை வந்து பார்க்குறாங்க, சார் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் கொடுமை பண்ணாங்க, அப்படியா, உங்களுக்கு என்ன பெயிண்டிங், 1000 ஸ்கூலுக்கு உடனே என்ஓசி அப்புறம் ரினியூவல் கொடுத்துட்டாரு. அவங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது, என்னடா அது 5 நிமிஷத்தில் கொடுத்துட்டாருன்னு. இவங்க 5 வருஷமா 400 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஒருத்தர் ஜெயிலில் இருக்காரு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே வந்தால் அவங்களுக்கு அது பாதகமாக தான் இருக்கும். அதுக்காக இது ஒரு ஆட்சி வந்து டு ரூட் அவுட் த கரப்ஷன் எங்கள் மோட்டோன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்திருக்கிறவங்க இதெல்லாம் எப்படி கண்டுக்காமல் இருப்பாங்க? அதில் என்ன சந்தர்ப்பவாதம் இருக்குது, இதில் என்ன பிளானிங் இருக்குது? சரி, மகேஷ் அன்பில் மகேஷ் அவர் வந்து வெக்கப்படணும், இதெல்லாம் நம்ம பண்ணது அம்பலம் ஆயிடுச்சேன்னு. செந்தில் பாலாஜி வெக்கப்படணும். அதுக்கு மாற அவங்கெல்லாம் நியாயப்படுத்திட்டு இருக்காங்க, அப்படி ஒன்றும் நடக்கலை, டாஸ்மாக்ல பார்ட்டி ஃபண்ட் வாங்கலை. அப்புறம் ஏன் ஏவாவேலு சிங்கப்பூரில் போய் படுத்துக்கிட்டு இருக்கிறார் மருத்துவமனையில்? அவருக்கே சொந்தமாக மருத்துவமனைலாம் இருக்குது, பெரிய பெரிய மருத்துவமனைகள். அதனால் இதெல்லாங்க
ஊழல் செய்தவர்கள் அச்சப்படுகிறார்கள். இப்போ விஜய் கூட இருக்கவங்கலாம் வந்து ஏற்கனவே குட்கா ஊழலில் விஜயபாஸ்கர் இருக்காரு. அந்த விமர்சனம் பெரிய அளவில் வைக்கப்படுது. வாஷிங் மிஷினாக மாறிட்டு இருக்கிறாரு விஜய்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அதை நீங்க பார்த்துருப்பீங்க. இது எல்லாருக்குமான கேள்வி தானே சார்? பாஜக வாஷிங் மிஷின் இங்கே வந்தா இதெல்லாம் சரியாயிடுமா? மிஷின்னா முதல்ல அதை பேசுவோம். வாஷிங் மிஷின்னா என்ன? அழுக்கு கரை படிஞ்ச சட்டைய துணியை போட்டா அது வெளுத்து பிரகாசமாக்கும். இதான வாஷிங் மிஷின். சரி, இப்போ விஜய் வாஷிங் மிஷின் என்ன பண்ணியிருக்கு? யாரை வெளுத்து இருக்குது, யாரை வந்து குறையில்லைன்னு சொல்லியிருக்கு, யாரை வந்து நிரபராதின்னு சொல்லியிருக்கு. ஆனா இந்த வாஷிங் மிஷின் மோடி ஆட்சியில் இருக்கு, பாஜக ஆட்சியில். அடுத்தது திமுக ஆட்சியில் இருந்தது. திமுக ஆட்சியில் சட்டமன்ற தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்னால் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன், டைம் இல்லாதால. வைத்தியலிங்கம்னு ஒரு அமைச்சர் இருந்தார் அதிமுக ஆட்சியில், வீட்டு வசதி வாரிய அமைச்சர். இந்த திமுக ஆட்சி 2021 வந்த உடனே அவர் வந்து 28 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணிட்டாரு ஒரு ஃப்ளாட்டு கட்டுறதில்ல அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் போட்டு கேஸை ஃபைல் பண்ணாங்க. அவர் மேலே விசாரணை நடந்தது. ஆனால் அவர் தனக்கு எது கழுத்தில் கத்தி வருதுன்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு திமுகவில் போய் சேர்ந்தார். தேர்தலுக்கு முன்னால் சேர்த்துக்கிட்டாங்க. அவருக்கு திரும்பவும் சீட் கொடுத்தாங்க. அவர் ஜெயிச்சு வந்துட்டாரு. என்ன பண்ணாங்க தெரியுமா? இடையில அதே லஞ்ச ஒழிப்புத்துறை கோர்ட்டுக்கு வந்து க்ளோஷர் ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க. இந்த வழக்கில் ஆதாரம் எதுவும் இல்லை அப்படின்னு. நல்ல வேளையாக அரசு மாறிடுச்சு. உடனே தாவேக அரசு பிரதிநிதிகள் போயிட்டு கோர்ட்டில் இல்லை நாங்கள் அதை ஃபர்தராக விசாரிக்க போகிறோம், க்ளோஷர் ரிப்போர்ட்டாக வித்ட்ரா பண்ணிக்கிறோன்ட்டாங்க. இதுதான் வாஷிங் மிஷின். அந்த மாதிரி ஏதாவது விஜய் ஆட்சியில் நடந்தது நடக்கும், நடக்கலாம். ஐம்பத்தட்டிக்கா பேசாது. ஒரே இந்த வழக்கில் தீர்ப்பு வரும்போது விஜயபாஸ்கர் வந்து ஒரு குற்றவாளின்னு ஏதாவது வந்துச்சுன்னா அப்போ வந்து தாவேக வந்து அவர் நீக்கிடுவாங்க. அப்படித்தானே? ஏங்க நீக்கணும்? குற்றவாளின்னா தண்டனைக்கு உள்ளாக போறாரு, தண்டிக்கப்பட போறாரு. See, a political party is a voluntary organization. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் வெளியேறலாம். யாரையும் கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி இருக்கவும் வைக்க முடியாது, சேர்க்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஒரு ஓட்டர், ஒரு 18 வயசு நிரம்பி யார் வேணாலும் வரலாம். எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் இருக்க தான் செய்யுது. KN நேரு மேலே கம்ப்ளைண்ட் இல்லை, எஃப்ஐஆர் போடுறதுக்கே ஒரு வருஷம் இழுத்தடிச்சாங்க. எவ்வளோ பேர் மேலே கம்ப்ளைண்ட் இருக்கு. செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, இப்படி அடுக்கிக்கோ, ஏவாவேலு, எவ்வளோ ஊழல். இதெல்லாம் மாற்றம் தானே சார் தூய சக்தின்னு இவங்க வராங்க. அவங்களும் அதே மாதிரி. முதல்ல நீங்க நிறைய பேர், உங்களை மட்டும் நான் சொல்ல, நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, தூய சக்தின்னு சொன்னா விஜய் ஏதோ தான் வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி, பரிசுத்த ஆவி மாதிரியும், தான் கட்சியில் இருக்கிற 2 கோடி பேரும் தூயவாரன்கள், தூய்மையாளர்கள் அப்படின்னும், அப்படிலாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவருக்கு அந்த எண்ணம்லாம் இல்லை. தூய சக்தியாக அரசு இருக்கும்னு சொல்கிறாரு. இந்த அரசு கிளீன் கவர்மெண்ட், கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் வில் பி கரப்ஷன் ஃப்ரீ. இதுதான் ஒரு தூய சக்தின்னு சொல்கிறாரு. அவங்க கட்சி தூய சக்தினா ஏன் ஒரு 20 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காரு அவர் ஆட்சிக்கு வந்து 58 நாளில்? எத்தனை பேரை ஒன்றிய செயலாளர்கள்லாம் பதவியிலேருந்து தூக்கி இருக்காரு. ஸோ தப்பு பண்ணால் தண்டிக்கப்படுவாங்க, உற்பத்தின்னா தண்ணியை குடிக்கணும். அதனால் அவரை பொறுத்தவரையில் தூய சக்தின்னு அவர் மீன் பண்ணது என்ன அப்படின்னா, நிர்வாகத்தில் ஊழல் இருக்காது, தூய்மையான நிர்வாகம், கிளீன் கவர்னன்ஸ். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர ஏதோ தனிப்பட்ட முறையில் அவர் ரொம்ப தூய்மையானவர், அவர் கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் அதெல்லாம் சும்மா அம்பக்கு. நிகழ்ச்சியிலேருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ.